கண்கள் அடிக்கவே திணற ஒரு வீரருக்கு இந்திய அணியில கேப்டன் பதவியா? T20 உலகக்கோப்பையிலேயே இடம் இல்ல. ஆனா இப்ப இந்திய ஒருநாள் அணியோட கேப்டன் பதவியா? ரன் மிஷின் என்று அழைக்கப்பட்ட விராட் கோலிக்கு அடுத்தது நீங்களா? ஐய்யயோ! எனக்கு சொல்லவே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மோசமான ஒரு ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர எப்படியா இந்தியா டீம் வழிநடத்துவாரு? இந்தியன் டீமுக்கே பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபார்ம் அவுட் பெரிய சிக்கலை ஏற்படுத்த போகுது. தலைவர் ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயருக்குலாம் ஏன்பா பிசிசி கேப்டன் பதவி குடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு நாள் கேப்டன்சி அவங்கள்ட்ட குடுத்தா சும்மா வேற லெவலா மாஸ் காமிப்பாங்கல்ல. பிசிசிஐ பார்த்தீங்கன்னா, எதற்காக மௌனம் சாதிக்கிறாங்க? சுப்மன் கில்லோட ஃபார்ம் அவுட்ட சரி செய்யணும் அப்படின்னா, பிசிசிஐ என்ன செய்யணும்? எல்லாமே தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வரும். அத டபுள் டைம் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு நீங்க செய்யற ஒரு சின்ன உதவியா இருக்கும். மறக்காம லைக் பண்ணி, ஹைப் பண்ணி நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ புடிச்சுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோ பார்த்தலாம் நண்பர்களே. இந்தியாவோட தங்க மகன் அடுத்த விராட் கோலி பிரின்சஸ் அப்படின்னு ஒருத்தரை சொல்லி சொல்லி உசுப்பேத்தி உடம்ப சும்மா ரணகலமா ஆக்கிட்டீங்க. யாரை தான் சொல்றீங்கன்னா, சுப்மன் கில்ல தான் நான் சொல்றேன். சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பிளேயர், ஒரு சூப்பரான பிளேயர், ஒரு குவாலிட்டியான பிளேயர். ஆனா அவரு இந்த அளவுக்கு ஒரு மோசமான இப்ப ஃபார்ம்ல இருக்காருன்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குங்க. என்னதான் காரணம் அப்படின்னு கேட்கலாம். அவரோட கேப்டன்சி தாங்க அதற்கு முக்கியமான காரணம். அவர் ஒரு குவாலிட்டியான பிளேயர், சூப்பரா பேட்டிங் ஆடுவாரு, செம்ம ஒரு எபிலிட்டி இருக்கு பேட்டிங்ல, ஒரு கிளாஸான பிளேயர். ஆனா அவரால இப்ப ஏன் பேட்டிங் ஆட முடியல? அவரோட ஃபார்ம் அவுட் தாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னா, அவரோட கேப்டன்சி. அவரால அந்த கேப்டன்சி பிரஷரையும் வச்சுக்கிட்டு, அவரோட பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, அவரால ஒரு சரியான கான்சன்ட்ரேஷனால விளையாட முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர்கிட்ட அந்த கேப்டன்சி பதவியை மட்டும் எடுத்து ஓரம் வச்சு, "தம்பி நீ கேப்டன் பண்ண வேணாம். நீ ஒன் ஆஃப் த பிளேயர், ஒரு பேட்ஸ்மேனா மட்டும் நீ விளையாடுன்னு மட்டும் சொல்லி பாருங்க." சுப்மன் கில்லோட ஃபார்ம் சும்மா தெறிக்க விடுவாரு. அவரால பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி சரி, பேட்டிங் 2லயும் பார்த்தீங்கன்னா, கவனம் செலுத்த முடியாம தான் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. பிசிசி அவர்கிட்ட இந்த கேப்டன்சி பதவியை புடுங்கி வேற யாராவது ஒரு சீனியர்ட்ட குடுத்துட்டு, பிளஸ் நீ ஒரு பேட்ஸ்மேன் ஆடு. இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் உனக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும். கேப்டனுக்கான ஒரு மெச்சூரிட்டி 2 சேர்த்து அதாவது பேட்டிங்கும் சரி, ஒரு கேப்டன்சியும் சரி, எப்படி உன்னால ஹேண்டில் பண்ணுமோ கொஞ்ச நாள் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கேப்டன்சி குடுக்குறேன் அப்படின்ட்டு பிசிசி அவர்கிட்ட இருக்க கேப்டன்சி புடுங்கி மத்த ஒரு பிளேயர்கிட்ட குடுத்துட்டு, இனி பேட்டிங்கா மட்டும் ஆடுப்பான்னு சொல்லி பாருங்க. சுப்மன் கில்லோட பேட்டிங் ஃபார்ம் மறுபடியும் சும்மா வேற லெவலா இருக்கும். அவரோட கேப்டன்சியால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, சுப்மன் கில் இந்த அளவுக்கு ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. கேப்டன்சி மட்டும் இல்லன்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டர், எஸ்பெஷலி ஓப்பனிங்ல குவாலிட்டி ஆடக்கூடிய பேட்டர் நம்ம எதிர்பார்க்கலாம். கேப்டன்சி மட்டும் இல்லன்னா, சுப்மன் கில் வேற லெவல்ல ஆடுவாருங்கிறது என்னோட நம்பிக்கையா இருக்கு. உங்க கருத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பிசிசி செய்யக்கூடிய தவறு என்னன்னா, சுப்மன் கில் தான் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவரால பார்த்தீங்கன்னா, அவரோட பேட்டிங் எபிலிட்டியே ரொம்ப மோசமா இருக்கு. பேட்டிங் ஆடுறதுக்கே கஷ்டப்படுறாரு. கேப்டன்சி பண்றதுக்கு கஷ்டப்படுறாரு. மறுபடியும் எதற்கே அவருக்கே கேப்டன்சி பதவி குடுத்து, அவர இன்னமும் கீழ தள்றீங்க. அவர மேல கொண்டு வரேன்ட்டு, அவர இன்னமும் புஷ் பண்ணி அவர கீழ தான் தள்றீங்களே தவிர, அவர மேல வளர விடவே மாட்டேங்கிற எனக்கு என்னமோ தோணுது. பிசிசி அவருக்கு குடுத்த அந்த கேப்டன் ஓடிஐக்கான கேப்டன் பதவியை தூக்கி, தலைவர் ரோஹித் சர்மாக்கே குடுத்தா, இன்னும் வேற லெவலா பண்ணுவாரு. இல்ல ரோஹித் சர்மா தான் உங்களுக்கு இந்த 2027 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ரோஹித் கேப்டன்சி கிடையாது. நாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு கேப்டன்சி குடுத்து நாங்க டெவலப் பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காப்ல நம்ம தலைவன் ஸ்ரேயஸ் ஐயர் என்ன மாசா நீங்க ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ணி பார்த்துருக்கீங்க. ஆனா அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா, கேப்டன்சியும் சூப்பரா பண்ணுவாரு. பேட்டிங் எபிலிட்டியும் சூப்பரா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அவரு எந்த ஒரு பிரஷரையும் தலையில தூக்கி போட்டுக்க மாட்டாரு. கேப்டன்சிய எந்த அளவுக்கு பக்குவமா பண்ணுவோம், அதே மாரி பேட்டிங்லயும் பக்குவமா அந்த மிடில் ஆர்டர் இறங்கி சும்மா வேற லெவலா அந்த பேட்டிங் ஆடுவாரு. கேப்டன்சில நீங்க பார்த்திருப்பீங்க. டெல்லி ஏரியா வேற லெவலா கொண்டு போனாரு. கொல்கத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா, கோப்பைய வாங்கி குடுத்தாரு. பஞ்சாப ஃபைனல் வரைக்கும் எடுத்துட்டு வந்தாரு. ஃபைனல்ல வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான் ஜஸ்ட் மிஸ்ல போச்சு ஐபிஎல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி பண்ணக்கூடிய எபிலிட்டில ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரான ஒரு குவாலிட்டியான யங் பிளேயர் தான்யா. அவருக்கு சான்ஸ் குடுங்க. நீங்க ஏன் கில்லுக்கு ட்ரை பண்ணி அவர பிரஷர்ல போட்டு அவரோட அவரோட பேட்டிங்கோட அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆக்கிட்டீங்க. அதே அதே பதவிய தூக்கி ஸ்ரேயஸ் ஐயருக்கு நீ ஒரு நாள் கேப்டன்சி பண்ணுப்பான்னு குடுத்து பாருங்க. அவரோட கேப்டன்சி நல்லா இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம அவரோட பேட்டிங் எபிலிட்டி 2மே ஒரு ஸ்டேபிளா, அழகா, நீட்டா, பக்குவமா எடுத்துட்டு போற எபிலிட்டி ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட இருக்கு. அவர்கிட்ட எதனால பிசிசிஐ கேப்டன்சி பதவி குடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியா இருக்கு. அதற்கான விளக்கம் தெரிஞ்சா நீங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க.
நம்ம தலைவனுக்கு கேப்டன்சி குடுக்கலாம். 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் தலைவா நீ வந்து கேப்டன்சி பண்ணு. ஓடிஐ உன் கையில தான். ஓடிஐ வேர்ல்டு கப் 2027 வரைக்கும் உன் கையில குடுத்துட்டோம். நீ இந்த 2027 வரைக்கும் நீ வந்து இந்த நம்ம டீம லீட் பண்ணிட்டு, நமக்கு இந்த கப்ப வாங்கி குடுத்துட்டு போயிட்டே இரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீயே சொல்லு. எந்த பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட கேப்டன்சி குடுத்தா சரியா இருக்கும்னு நீயே ஒரு சஜெக்ஷன் பண்ணி குடுத்துட்டு போ. ஏன்னா, உனக்கு கீழ விளையாண்ட பிளேயர் உனக்கு தெரியும். இந்த பையனுக்கு கேப்டன்சி பதவி குடுத்தா, அது வந்து இந்தியன் டீம் சூப்பரா வந்து எடுத்துட்டு போவான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா, ஒண்ணோட ஒண்ணா விளையாண்டுருப்பீங்க. 11 பேர் விளையாண்டுருப்பீங்க. பிளஸ் யாரோட எபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது உங்களோட கிரவுண்ட்ல விளையாடுற உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு ரோஹித் சர்மா கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து பிசிசி பண்ணுனாங்கன்னா இந்தியன் டீம் ஓடிஐல வேற மாதிரி பண்ணுவாங்க. சுபன் கில்லும் வந்து ஃபார்முக்கு வருவாரு. ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிற ஒரு யங் பிளேயர், நல்ல ஒரு பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. பிளஸ் கேப்டன் நல்லா பண்ணக்கூடிய ஒரு புதிய ஒரு கேப்டன் நமக்கு உருவாவாரு. இல்ல ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டனையே மறுபடியும் பயன்படுத்தி 2027 வரைக்கும் அவர் வந்து பயன்படுத்தினாங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு வேர்ல்டு கப்பை மறுபடியும் இந்தியன் டீம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஒரு குவாலிட்டியான ஒரு கேப்டன் நமக்கு வேணும். ப்ளஸ் புதிய ஒரு கேப்டன் வேணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பிளேயரை நம்ம இழக்கக்கூடாதுன்னா, கில் மாதிரி ஒரு பிளேயர் இழக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி கேப்டன்ஷிப் பதவி அவுட்டு தவிர்த்தாங்கன்னா போதும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்கும். ஆனால் கிடைக்கும். ஏன்னா பிசிசி இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா பிசிசியோட கையில் தான் இருக்குது. பிசிசி எதற்காக இதுக்கெல்லாம் வந்து மறுக்கிறாங்கன்னே தெரியல. கில்லுக்கே கேப்டன்சி கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன்சி பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி பதவி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது. நண்பர்களே, உங்கள் கருத்து என்ன? சுபன் கில் கேப்டன் பதவியில் தொடர வேண்டுமா? இல்லை அனுபவம் வாய்ந்த ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரியான பிளேயர்களுக்கு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவி அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமா? இதை வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்து நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.